இப்போ சவுக்கை வந்து சாகுபடி பண்றதுக்கு பயிர் செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் ப்ரிப்பரேஷனை பத்தி பார்க்க போறோம். நிலத்தை வந்து எவ்வாறு தயார் செய்யணும் அப்படிங்கிறது தான். ஸோ வந்து முதல்ல நம்ம விவசாயம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில் இன்ஜின் மாதிரி இருக்கணும். ஒரு வந்து புகை வண்டி மாதிரி. என்னடா அது புகை வண்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில் இன்ஜின் வந்து உங்களுக்கு வந்து முன்னையும் போகும் பின்னாடியும் வரும். எப்படி வேணா டிராவல் பண்ணும். அதை போல நம்ம லேண்டை வந்து எங்கெல்லாம் வந்து மேடு இருக்கு, பள்ளம் இருக்கு, மழை பெஞ்சதுன்னா என்ன மாதிரியான மண் அரிமானம் வரும், ஸோ எரோஷன்ஸ் வந்து நம்ம எவ்வாறு தடுக்கலாம், மண்ணோட வந்து வளம் வேற பக்கம் போகாமல் இருக்கிறது எப்படி, அதே மாதிரி ஓவர் ரெய்னிங் சீசன்ல தண்ணி பிடிச்சி ஹோல்ட் ஆகாம அதை தண்ணி தாவரத்தை வந்து பாதிக்காம சவுக்கு பயிரை பாதிக்காம இருக்கிறது எப்படிங்கிறது தான் ரயில் இன்ஜின் லேண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது. அது எங்கெங்கெல்லாம் வந்து உங்களை அகழி எடுக்கிறது. அந்த அகழி அப்படிங்கிறது வந்து அது ரெண்டாவது கட்டமா. அகழிங்கிறது அந்த காலத்துல வந்து இப்போ வந்து வேலூர் கோட்டை, இந்த மாதிரி தஞ்சை பெருங்கோயில், அந்த கோட்டையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த அகழியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய மதில் சுவர் இருக்கும். அந்த சுவருக்கு வெளியில வந்து ஒரு நீர் நிரப்பப்பட்ட ஒரு பெரிய அகழி வாய்க்கால் வந்து ஒரு நீர் ஓடை இருக்கும். அந்த ஓடையில மாமிச உண்ணிகள் வந்து இந்த முதல்ல போன இருக்கும். எதிரிகள் யாரும் நாட்டுக்குள்ள போக முடியாது, அந்த கோட்டைக்குள்ள போன பாதுகாக்கிறது. அது போல உங்களுடைய நிலத்துல இருக்கிற அந்த சவுக்க பயிரை பாதுகாக்கிறதுக்கு வில்ட்டு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறது, வெவ்வேறு நோய் தொற்றுகள் வராமல் இருக்க, நீர்நிலைகள் வந்து ரொம்ப தேங்கி உங்களை வந்து டெத்து கேஷுவாலிட்டி போகாமல் இருக்கிறதுக்காக முதல்ல வந்து நாம் என்ன பண்ணுறோம், ரயில் இன்ஜின் மாதிரி வந்து ஒரு அகழியை எடுத்து நீர் வடிகால் அமைப்பை நம்ம சரி பண்ணுறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் எல்லாரும் சொல்லுவாங்க 5 பாயிண்ட் போட்டால் போதும், கொக்கி போட்டால் போதும், ஓட்டிட்டு கண்ணை நடவு பண்ணுன்னு சொல்லுவாங்க. அதை முதல்ல வந்து பண்ணக்கூடாது. எது பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நம்ம பண்ண வேண்டியதை பற்றி பேசுவோம். 2 டிஸ்க், அதாவது 2 டிஸ்க்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 அடி 1 அடி ஆழம் வரைக்கும் மண்ணை வந்து பரட்டி நல்லா வந்து 2 டிஸ்க் வந்து கொடுக்கும். அந்த 2 டிஸ்கை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்கிற வளமான மண்ணையும் கீழே இருக்கிற மண்ணையும் நல்லா வந்து உங்களை மிக்ஸ் பண்ணி கொடுத்துரும், பரட்டி போடும். ஸோ அது போடுறதால மண் வந்து வளமாக்கப்படுது. அடுத்தபடியா ரூட் வந்து நல்லா வந்து மரப்பயிரா நீங்க சாகுபடி பண்றதால ரொம்ப வேகமா வந்து ரூட் உள்ள போய் நல்லா வளர்ச்சியை வந்து கொடுக்கும். ஸோ 2 டிஸ்க் போட்டாச்சு. அந்த 2 டிஸ்க்கு அப்புறம் ஒரு 5 பாயிண்ட் பெரிய ராட்சிஸ் 5 பாயிண்ட் வச்சு ஒரு நல்ல உழவு பண்றது. அதுக்கப்புறம் கொக்கி கலப்பை தேவைப்பட்டா இன்னும் ஒரு தடவை. அடுத்தபடியா வந்துட்டு ரோட்டவேட்ரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதை பண்றது, இந்த பார் அணைக்கிறது. ரோட்டவேட்ரு போட்டு முடிஞ்சு பார் அணைக்கிறது. இந்த பார் அணைக்கிறதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தெற்கு வடக்குல அணைக்கிறாங்க, கிழக்கு மேலாம் ஒரே பார் அணைப்பாங்க. ஸோ அதை வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாம வந்து ஒருத்தர் கிழக்கு மேற்குல பார் அமைச்சாருன்னா திரும்பவும் தெற்கு வடக்குல பார் அமைச்சா பாக்ஸ் 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 பாக்ஸா வந்துடும். அந்த பாக்ஸ்க்குள்ள நீங்க வந்து செடியை நட்டீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்து 5க்கு 4, 6க்கு 4, 4க்கு 4, 4 அடிங்கிறது வந்து கரெக்டா வரும். ஊடு பயிர்கள் வந்து இப்ப முள்ளங்கி இந்த மாதிரியான ஊடு பயிர்களும் சாகுபடி பண்ணலாம். மணிலா, அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் வந்த சாகுபடியும் செஞ்சு கூடுதல் வருமானத்தை ஈட்டலாம். ரைட்டுங்க சார், எல்லாமே சொல்லிட்டீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கலை எனக்கு மிகப்பெரிய தொந்தரவா இருக்கு, சின்ன சின்ன செடியா வருது, அந்த செடியை வந்து என்னால வந்து நட்ட உடனே கலையை என்னால மீண்டு வர முடியல அப்படிங்கிறவங்க பொதுவா நாங்க களைக்கொல்லியை வந்து ரெஃபர் பண்றதே கிடையாது. களைக்கொல்லியை வந்து அடிக்காம இருக்கிறது சால சிறந்தது. தவிர்க்க முடியல, பொருளாதார இழப்புகள் வரும் பட்சத்துல களைக்கொல்லியை வந்து நீங்க இந்த மாதிரி பார் அடிச்சுட்டு ஒரு தண்ணியை கூட நீங்க ட்ரிப்லயே வச்சிடலாம். வச்சுட்டு களைகள் வரும்பொழுது நீங்க வந்து ஒரு களைக்கொல்லி அடிச்சிட்டிங்கன்னா மொத்த களையும் அழிஞ்சிடும். ஸோ ஒரு கொஞ்சம் அந்த டைம் பீரியடை நீங்க கொடுத்துட்டு மறுபடியும் நீங்க கண்ணை நடவு பண்ணும்போது களைகளே இருக்காது, கண்ணை மட்டும் நடவு பண்ணுவீங்க. அந்த கண்ணு வந்து உடனே 3 மாதம் வரைக்கும் தாக்கு பிடிச்சி மேலே வந்துடும். இந்த 2 டிஸ்க் வந்து நீங்க போட்டு நல்லா உழவு பண்ணி முடிச்ச பிறகு அந்த பெரிய பெரிய கட்டிகளை வந்து அந்த நல்லா இருக்கிறத வந்து நீங்க 5 பாயிண்ட் போட்டு நீங்க உடைக்கலாம். 5 பாயிண்ட் உடைச்சி முடிச்ச பிறகு நீங்க கொக்கி போட்டு அதுக்கப்புறம் நல்லா இன்னும் பல சிறு சிறு கட்டிகளா உடையும். அடுத்த இறுதியா வந்து பாத்தீங்கன்னா ரொட்டவேட்டர் வந்து போட்டு நல்லா தூள் தூளா பவுடர் ஆக்கலாம். தேவைப்பட்டா பார் அணைச்சு நீங்க பார் அணைச்சு 4 அடியோ 4 அடியோ 5 அடியோ உங்களோட தேவைக்கேற்ற பார் அணைச்சு நீங்க வந்து சவுக்க நடவு செய்யலாம். இல்லைன்னா நீங்க சொட்டு நீர் பாசனம் அமைக்கிறதா இருந்தா நீங்க சொட்டு நீர் பாசனம் ஜெயின் சொட்டு நீர் பாசனத்துடைய டியூபெல்லாம் வந்து லேட்டரல்ஸ் எடுத்து போட்டு தண்ணிலாம் ஓடும்போது நீங்க பார் அணைக்காமலும் நீங்க வந்து நேரடியாக அந்த டியூப் கனெக்ட் பண்ணி நடவு செய்யலாம். அடுத்தபடியா வந்து சவுக்க நடவு பத்தி ஒரு நல்ல வீடியோவை பார்க்கலாம்.